வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பவள விழா கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், நாளை அநேகமாக தமிழக அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற செய்தி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி பவள விழா, நாளைக்கு மாற்றம். இதில் செந்தில் பாலாஜிக்கு என்ன துறை, உதயநிதிக்கு என்ன கூடுதல் பொறுப்பு கொடுக்க போகிறாங்க, அதையும் தாண்டி கோவி செலியன், பணம்பரப்பட்டி ராஜேந்திரன் இவர்கள்லாம் சேர்க்கப்படுறாங்க. நாசர் உள்ளே வர போகிறாரு, செஞ்சி மஸ்தான் வெளியில் போக போகிறாரு, காந்தி, கைல்வெளி செல்வராஜுடைய நிலைமை என்ன, அமைச்சராக தொடர்கிறார்களா, ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கிட்ட இருக்க துறையை எடுத்து கோவி செலியன்ட்ட கொடுக்க போகிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிடிஆர் மீண்டும் நிதி அமைச்சராக போகிறாரு, தங்கம் தென்னரசுக்கு கல்வித்துறை, பொன்முடிக்கு வனத்துறை, இப்படி பல தகவல்கள் வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் க்ளீனாக தெரியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிஎம்கிட்ட இருக்க அந்த திட்டம், எந்தெந்த திட்டம், எந்தெந்த மாநிலத்தை திட்டம் சம்பந்தமான துறை, அது மட்டும் உதயநிதிக்கு போகுது, மற்றதெல்லாம் அந்தந்த மினிஸ்டர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்த செய்தி. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிதித்துறைக்கு மீண்டும் பிடிஆர் வருவது நல்லதுன்னு சிஎம் நினைக்கிறாராம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மெட்ரோ பணிகளுக்கு பணம் கொடுக்கல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கம் தென்னரசை விட நிதித்துறையை கையாள்வதில் பிடிஆருக்கு அனுபவம் இருக்குது. நல்லாவும் பண்ணுவார், போன தடவை நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நிதித்துறையை அவர் வசம் கொடுக்கறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்டே சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. நாளை அநேகமாக அவர் வரும்போது அவர் அந்த துறைக்கு பொறுப்பானவர் ஆகலாம். இது அவங்க ஆதரவாளர்களுக்கு பெரிய உற்சாகம். ஏன்னா போன தடவை அவருக்கு மாற்றி அந்த மற்ற துறைக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக இல்லை. முதல்ல நிதித்துறையாக இருக்கும்போது அடிக்கடி பேசுவார், நிர்மலா சீதாராமனுக்கெல்லாம் எதிர்த்து பயங்கரமான கட்டணம்லாம் சொல்லுவார், ஜிஎஸ்டி கூட்டத்திலாம் போய் அலற விடுவார். இப்படி ஏன்னா நீங்கள் 1000 வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிடிஆர் அவர்களுடைய அந்த அரசியல்வாதியாக 1000 விமர்சனம் இருந்தாலும் அந்த துறையை நிர்வகிப்பதில் அவரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே அனுபவம் இருக்குது. இன்னும் குறிப்பாக இன்றைக்கி திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியம். அப்போ செயல்படாத அமைச்சர்கள், அதாவது நிறையா பேர் பிரச்சனைக்குரிய அமைச்சர்கள்னு இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஸ்தான், செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சியில் நடந்த கூட்டத்தில் உள்கட்சி பிரச்சனையாகி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி போன தடவையாக அவர் தூக்க வேண்டியது. அதனால் அவரை எடுத்துகிட்டு ஆவடி நாசரை கொண்டு வர போகிறாங்க அந்த துறைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை எடுத்துகிட்டு கோவி செலியன், ஏன்னா 50 ஆண்டு கால ஆட்சியில் இதுவரை ஒரு தலித் உயர்கல்வித்துறையை வகிக்கலை, அதனால் அவரை போட்டுருவோம். ஏன்னா தலித்துகளுக்கு திமுகவில் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுப்போம் அப்படிங்கிறனால அவருக்கு அந்த துறையை கொடுக்கறதா இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. காந்தி அவர்களும் கைல்வெளி செல்வராஜனும் கிச்சன் கேபினெட் வழியாக போய் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் முழுமையாக இல்லை, ஓரளவுக்கு தப்பிச்சிட்டு இருக்காங்க, எதுவும் நடக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம துரைமுருகன் இருந்த கனிம வளத்தில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்து கொடுக்கலாம், வேற ஆள் கொடுக்கலான்னா இந்த துரைமுருகன் ஒத்துக்க மாட்டேன்னு இது வரைக்கும், இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் ஒத்துக்கிறது இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் செந்தில் பாலாஜி அவருக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், பவள விழாவில் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை பார்த்தாவே தெரியும். ஏன்னா இப்போ சாதாரணமாக புரோட்டோகால் பிரகாரம் முன்னாள் வரிசையில் அமைச்சர்கள்லாம் உட்காருவாங்க. பார்த்தா இன்றைக்கி அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை பார்க்கும்போதே தெரியுது, முதலமைச்சரும் உதயநிதி அவர்களும் அவருக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. நம்ம நேற்று கூட சொன்னோம், ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூரில் பண்ணை வீட்டில் தங்குறாருங்கன்னு சொன்னோம். அதே போல் இது நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை அநேகமாக அந்த இது வந்துடும், அமைச்சரவை வந்துடும். ஆளுநர் ஏதாவது பண்ணுவாராங்கிறதுக்கு அதற்கும் செக் வைக்க நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் ஆளுநர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கோவி செலியன், பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவரும் உள்ளே வராராம். அவருக்கு ஒரு ஏன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ சேலத்தை பலப்படுத்த வேண்டியது கடமை. அதனால் சேலத்தில் இருக்க பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனை கொடுக்கறது அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அதனால் புதிய அமைச்சர்கள் வருவதும் ஏற்கனவே இருக்க அமைச்சருடைய துறை மாற்றப்படுவதும் ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. என்ன ஒன்று, உதயநிதி அவர்கள் எந்த துறையும் கேட்கல அப்படிங்கிறனால மற்ற அமைச்சர்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனா ஏதோ ஒரு துறை எடுத்து அவர் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரூட் கிளியர். இன்னும் குறிப்பாக சொன்னால் வரக்கூடிய நாட்களில் டாஸ்மார்க்கையும் மின்சாரத்தையும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கணும்னு முதல்வர் நினைக்கிறார். ஆனால் செந்தில் பாலாஜி வேணாங்கிறாராம். எனக்கு பொதுப்பணித்துறை கேட்டதுனால பொதுப்பணித்துறையை கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே கலைஞர் கோட்டம் ஏகப்பட்ட விஷயம் ஏவா வேலு நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு முதலமைச்சரே சொன்னார். ஆனால் ஏவா வேலுவா செந்தில் பாலாஜின்னா செந்தில் பாலாஜி தான் சாய்ஸ், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இது ஏவா வேலுக்கு ஒரு பெரிய சிக்கலாக தான் முடியுங்கிறாங்க. மற்றபடி அவரை சம்மதிக்க வைக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கான். டாஸ்மார்க்கே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அதனால் முத்துசாமிகிட்ட இருக்கக்கூடிய டாஸ்மார்க் இவர்கிட்ட வரப்போகுது.
அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் வரக்கூடிய தேர்தலில் எல்லா கட்சியும் ஃபண்டு தானே. வரக்கூடிய தேர்தல் 1.5 வருஷம் இருக்குது. ஃபண்டு வந்து ரொம்ப முக்கியம் திமுகவுக்கு. எப்படி இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலில் பெருமளவுக்கான பலம் செலவழிக்கும். இன்றைக்கி ஃபண்டு தான் ஒரு கட்சியை நிலைநிறுத்துங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா திமுகவுக்கு பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பு அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ அதிமுக ஃபண்டு கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்க. ஏற்கனவே இப்போ நிறையா சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் அதிமுக இன்றைக்கி இருக்க நிலவர பிரகாரம் ஃபண்டு செலவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. எப்படி இருந்தாலும் ஃபண்டு ரெடி ஆகணும். இன்னொன்று தமிழ்நாடு ஃபுல்லாக களப்பணியாற்றணும். ஏற்கனவே நம்ம வந்து எங்கெங்கே நலிவடைஞ்சிருக்குமோ அங்கங்கெல்லாம் வலுப்படுத்தணும். அண்ணாமலை அவர்கள் 2 லட்சம் வாக்கு வாங்கினதை திமுக ரசிக்கலை. அதையும் விட மோசமாக தோக்கணும் கொங்கு மண்டலத்தில். இதே செந்தில் பாலாஜி இருந்தால் தோக்கடிச்சிருப்பார் நினைக்கிறாங்க. உள்ளே இருந்துக்கிட்டே இந்த அளவுக்கு பண்ணிட்டாருண்டு. அதனால் அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து ஃபண்டு ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் அவரை பண்ண வைக்கலாமா. ஏன்னா ஏற்கனவே அவர் தான் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இன்னும் செந்தில் பாலாஜி வந்து முதல்வருக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகுது. அப்புறம் சபரீசன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காராம். அதுலேயே நிறைய செயல்படாத அமைச்சர்கள் கொடுத்துருக்காரு, செயல்படாத நிர்வாகிகள் கொடுத்துருக்காரு, அது இல்லாமல் செந்தில் பாலாஜியும் கொடுத்துருக்காரு. அதனால் நாளை அமைச்சரவை மாற்றம் பேசினதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்ம நாபடி நாசர் அவரும் கிச்சன் கேபினெட் வழியாக தான் உள்ளே வந்திருக்காரு. ஏன்னா ரொம்ப நாள் பதவி இல்லாமல் இருந்தார். இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு 2-3 பேர் ஈரோட்டில் இப்போ ஜெயிச்ச பிரகாஷ்லேருந்து நிறைய பேர் இருக்க இளைஞரணி. ஆனால் அவர்களுக்கு ஏன்னா வாய்ப்பு இல்லை, 33 ஆகி போச்சு அப்படிங்கிறனால சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய மாநாடு அநேகமாக செந்தில் பாலாஜி தலைமையில் உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் தொடக்கத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜியை பார்த்துக்கிறேன்ட்டாராம். எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சராக இருக்கார், அவர் வந்து திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் கையெழுத்து போடுறது சரியாக இருக்குமா? அதையும் தாண்டி இப்போ வந்து என்னென்னா, ஒரு நீதிமன்றத்தில் அதுக்கும் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் நிபந்தனையை தளர்த்த சொல்லி, ஆனால் ஒரு முதலமைச்சர் நினைத்தால் யாருக்கு வேணால் அமைச்சரவை கொடுக்கலாம். இது போய் கையெழுத்து போடுறதெல்லாம் திமுக பெருசாக பார்க்காதுங்கிறது. ஏன்னா செந்தில் பாலாஜி ரொம்ப முக்கியம், இது நிபந்தனைகளை தளர்த்திடுவாங்கன்னு திமுக நினைக்கிது. அதனால் இப்போவே அவரை அமைச்சராகணும் தான் அவரோட எண்ணம். குடும்பத்துக்கு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. சிஎம்மும் முதல்ல அதான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு பொழுது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து 421 நாள் இருந்திருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு திமுக நினைக்குது. அதனால் விரைவில் நாளை அந்த அறிவிப்பு வெளியாகலாம். பிடிஆர் மீண்டும் நிதி அமைச்சராகிறது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. நமக்கு என்ன, யார் வந்தால் நல்லது பண்ணால் போதும். திமுகவுடைய கணக்கு இனிமேல் அடுத்த தேர்தல் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி 200 தொகுதிகள் இலக்கு. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம். இன்றைக்கி திருமாவளவர்களுடைய பேச்சு முக்கியத்துவம் பெறும். ஏன்னா திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இந்த கூட்டணி விட்டு போக மாட்டேன்னு. இப்போ அதிமுகவுக்கு வேறு வழி என்ன, எந்த கட்சி கூட்டணி போகும்? ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வலுவாக இருக்கும்போது, இன்னும் குறிப்பாக சொன்னால் திமுகவுடைய பவள விழாவில் எல்லா கட்சியும் கூட்டது ஒரு சிறப்பு. இந்த சலசலப்பெல்லாம் இல்லாமல் திமுக ஒரே விஷயம் தாங்க, இந்த கூட்டணி பிள்ளை இருந்தால் ஜெயிக்கலாம்னு நினைக்குது. இந்த கூட்டணி எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க முதலமைச்சர் தயாராக இல்லை, திமுகவும் தயாராக இல்லை. அந்த விதத்தில் இந்த கூட்டணி மெயின்டைன் ஆகிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அதில் அவருங்க வேல்முருகன்லேருந்து எல்லாத்தையும் நீ கூப்பிட்டுருக்காங்க. அதனால் அவர்களுக்கு இப்போ இந்த தொகுதி பங்கீடு கூட முன்னாலே அரசியல் புரட்சியில் பேசிடுவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கடைசி நேர பிரச்சனையை தவிர்ப்பதற்காக. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2026 நோக்கி திமுக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறதே சொல்லலாம். இந்த வழக்குகள் அதே மாதிரி இவங்களை நம்ம பிஜேபியிலேருந்து அதிமுகலேருந்து இவங்ககிட்ட இருந்து ஆள் எடுக்கிறது, வேகமாக இருக்கக்கூடிய ஆஃப் பண்ணுறது, இந்த வேலை ஏற்கனவே அசைன்மெண்ட் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் திமுக வேகம் எடுக்குங்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து அமைச்சரவை மாற்றம்னு சொன்னோன்னா செந்தில் பாலாஜி தரப்பு இவங்கெல்லாம் மிகப்பெரிய உற்சாகத்தில் இருக்காங்க. மோடி நம்ம சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரா நம்ம தொடர்ந்து பேசுகிறதுல அது நீதிமன்றத்தில் நிறைய பேர் கூட கேட்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அடுத்து எப்படி காய் நவுத்தும் போது ஒன்றும் வேணாம். இவ்வளோ நாள் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கும் போது முதல்வர் மட்டும்தான் போவார். நேற்று கனிமொழி அவர்களும் கூட போகிறாங்க டிஆர் பாலுவோட. அதுவும் இல்லாமல் நிலைக்குழு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி, அதில் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி இத்தனை எம்பிக்கிட்ட இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஸ்டாண்டர்ட் கமிட்டி தான். ஆனால் திமுகவுக்கு 2 ஸ்டாண்டர்ட் கமிட்டி வாங்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை ராகுலுக்கு கொடுக்குறாருன்னு இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ராகுல் திமுக காங்கிரஸ் பிரிஞ்சு போயிடலாம் சொன்னாங்க, நம்ம அப்பயே சொன்னதெல்லாம் பிரியாதுங்க, நம்ம தெளிவாக இருக்காங்கன்ட்டு. திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, காங்கிரஸுக்கு திமுக தேவை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வாக்கு சதவீதம் தான். இன்றைக்கி இப்போ அப்படி இப்படின்னு பார்த்தா கூட அதிமுகவோட வாக்கு வங்கி 22க்கு வந்துருச்சு. 22 அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வந்து அவங்க கூட்டணி பலத்தில் எங்கேயோ போயிட்டாங்க. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தாலுமே டஃப் கொடுக்க முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில். ஏன்னா இங்கே வட மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பெரிய இதாக இருக்காங்க. ஏற்கனவே கட்சி விட்டு போன சசிகலா, ஓபிஎஸ் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறாங்க. சும்மா முக்குளத்தோர்கிட்ட பிரச்சனை பண்ணி அதாவது கொஞ்சம் ஓட்டு பிரிப்பாங்க. ஒரு
வலிமையான தலைவர் இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்து இன்றைக்கி அதிமுக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபியை கடுமையாக எதிர்க்கணும். எதிர்க்காத வரை அதிமுக அப்படி தான் இருக்குது. இனிமேல் எதிர்த்தாங்கன்னா கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வாங்கல, இது பொய்யுங்கன்றுவாங்க. அதனால் இன்றைக்கி மோடியை எதிர்க்காமல் விட்டதுடைய பலனை இன்றைக்கி அதிமுக அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.